நாட்டில் அதிகாரப்பூர்வ மதம் அல்லது இதர மத விவகாரத்தை உட்படுத்தி பிரச்சினைகள் எழுப்பும் எந்த ஒரு தரப்பு மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க மைகா அரசாங்கத்திற்கு பரிந்துரை ஒன்றை முன்வைக்க உள்ளது. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மைகாவின் 78வது பேராளர் மாநாட்டில் தாக்கல் செய்யப்படும் தீர்மானங்களில் அதுவும் ஒன்றாகும் என்று மைகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமைத்துவத்திற்கு பிளவுபடாத ஆதரவு வழங்குவது குறித்த தீர்மானங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று சரவணன் குறிப்பிட்டார். 2 முக்கியமான தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படவிருக்கின்றது. ஒன்று கடந்த மாதங்கள் நடந்த மாநில பேரவையில் எழுப்பப்பட்டிருக்கின்ற தீர்மானம். ஒன்று கட்சியுடைய தலைமைத்துவத்திற்கு பிளவுபடாத ஆதரவு வழங்குவது. 2வது தீர்மானம் 3R, அதாவது மதம், அரசியல் மற்றும் நம்முடைய அரண்மனை சார்ந்த விஷயங்களை பற்றி இன்று குவாலலும்பூர் மைகா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சரவணன் அவ்வாறு தெரிவித்தார். மேலும் இந்திய மக்களுக்கான அரசாங்க உதவிகள், வேலை வாய்ப்புகள், கல்வி போன்ற விவகாரங்கள் குறித்தும் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் பேராளர்கள் விவாதிக்க தலைவரின் கொள்கை உரையில் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் ஷாலாமில் உள்ள IDCC மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை தேசிய முன்னணியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமிடி மதியம் மணி 2க்கு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார். மாநாட்டுடைய பேராளர்கள் காலை 7 மணி முதல் மாநாட்டை தொடங்கி 9 மணியிலிருந்து 2 மணி வரை தேசிய தலைவர் உரை மீதிலான கொள்கை உரை மீதிலான விவாதம் நடைபெறும். அதற்கு அடுத்து அதிகாரப்பூர்வ திறப்பு நடைபெறும். இந்த ஆண்டு மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 1480 பேராளர்கள் கலந்து கொள்வார்கள். அதோடு 177 பார்வையாளர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 1700 பேர் இந்த மாநாட்டில் பங்கு கொள்ளவிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுகளைப் போலில்லாமல் இவ்வாண்டு காலை தொடங்கி மாலை வரை நடைபெறுகின்ற ஒருநாள் மாநாடாக இது அமையும் என்றும் சரவணன் குறிப்பிட்டார்.